நாமம் தல நீருகணிய பூடவள் போரி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடித்தேகும் தம்மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புயமகையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வன் பட்டதில் மலர் கொடு பணித்தே தமிழடவினை முற்படுகிறதல் முற்பட எழுதியும் ஓனே முப்புறம் செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அரிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈதனையாள் கந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிகோன்று பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமதி கழுவதற்குள் அணிந்துகிறான் அடி போற்றி வாழி திருநாமூர் வன்தொண்டர் வதம் போற்றி ஊழிமணி திருவாத உரத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து சிவபெருமானுடைய பெரும் கருணையினால் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் அதன் அடிப்படையில் நாம் இன்று எப்பவுமே ஒரு பாடலுக்கு வந்து பார்த்துட்டு நம்ம போவோம். அதன் அடிப்படையில் சுட்டறுத்தல்ல நம்ம மாணிக்கவாசகர் பெருமான் ஒரு பாடல் சொல்கிறார். சுட்டறுத்தல்னா எதை சுட்டறுத்தல்? நம்மளுடைய ஆணவ பலத்தை சுத்தமாக ஒன்றுமே இல்லாதபடி செய்கிறது. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் தலை காட்டும் ஆணவம், அதனால் அதை கூட தலை காட்டப்படாமல் ஆக்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த சுட்டறுத்தல். எவ்வளவு தூரம் நம்ம பக்குவம் அடைந்து இருந்தாலும் கூட லேசாக கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்க்கணும். இன்னொன்று நிறைய படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆணவம் வந்துடும், தலை தூக்கும். நிறைய வழிபாடு செஞ்சாலும் தலை தூக்கும். நம்மளை மாதிரி ஒருத்தர் வழிபாடே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு வந்துடும். நம்மளை மாதிரி யாராவது கோயிலுக்கு தினசரி வர முடியுமா? நம்மளை மாதிரி யாராவது பூத்துண்டு கட்ட முடியுமா? அப்படி வரும் ஆணவம். ரொம்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம சுத்தமாக அந்த வாசனை மழை கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த சுட்டர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வினையிலே கிடந்தேனை புகுந்து போது நான் வினை கேடன் என்பாய் போல. அது சொல்கிறார், நான் சாமி நான் வினையிலே கிடக்கிறேன். வேணா என்ன வேணா ஏற்கனவே உள்ள சஞ்சித வினை, இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிராப்த வினை, இன்னும் நம்ம ஏற்றக்கூடிய வினைக்கு பேர் ஆகாமிய வினை என்று பேர். இந்த 3 வினை நம்ம என்ன செய்யும்? வந்து பாருங்க. சஞ்சித வினை நாம் முற்பிறவியில் செய்த வினையை தான் இறைவன் என்ன செய்கிறாரு, அதில் ஒரு கொஞ்ச நாள் எடுத்து இந்த பிறவியில் பிராப்தவனையை அனுபவிக்கிறாரு. நாம் இந்த பிராப்தவனையை அனுபவிக்கவே நம்மளால் என்ன செய்ய முடியல. இதே என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறோம். இப்போ மொத்த வினையும் சாமி நமக்கு கொடுத்தாருன்னா நம்ம என்ன ஆகும் யோசிப்பாரு. அதாவது பீழிவை சாக்காடும் அச்சினும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்பாரு வள்ளுவர். ஒரு மாட்டு வீட்டில் ஒரு அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், பொதிய சுமத்த முடியும். அண்டாங்க என்ன லீவ் விட்டாங்களா? ஆச்சரியம். ஆனால் ரொம்ப 6 மணிக்கு விட்டாங்களா? 6:30 இப்போதான் விட்டோம். ரைட் சந்தோஷம். பாருங்க சாமி எப்படி கூட்டிக்க பாருங்க. எப்படியும் வர்றது கஷ்டம் தான். சாமி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து அது ஒரு ஆனந்தம். அவங்களுக்கு அந்த இது கொஞ்சம் வருத்தம் இருக்குங்களா என்ன. சரி, அப்போ சங்கீத வினை, பிராப்த வினை, இனி நாம் ஏற்கக்கூடிய வினைக்கு பேர் ஆகாமி வினை என்று பெயர். அப்போ சாமி வந்து மொத்த வினையும் எடுத்து நம்மளால் கொடுத்தா நம்மளால் தாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் சாமி என்ன பண்ணுறாரு, நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு வினையை கொடுக்குறாரு. இந்த பிறனை இவ்வளோ தான் இந்த உயிரால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நமக்கு கொடுக்குறாரு. நாம் இதையே என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. மொத்தத்தையும் கொடுத்தா அந்த மாட்டு வீட்டில் எப்படி அச்சு பீழிவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெண் வள்ளுவதுன்ற மாதிரி மொத்த பொதியை கொண்டு போய் மாட்டு வீட்டில் வச்சோன்னு என்ன ஆகும், அதோடைய அச்சு புரிய ஆரம்பிச்சோம்.
அப்போ நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ சாமி கருணையே வடிவானவர், எல்லா உயிருக்கும் முழு துன்பத்தை கொடுக்கணும்னு நினைப்பாரா, இந்த வினையை அனுபவிக்கணும்னு கொடுப்பாரா. அப்போ என்ன செய்கிறாரு, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிறவியை கடத்தி என்ன செய்கிறாரு, அந்த வினையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இந்த பிறவியில் புகுத்தி இதுக்கு தனு கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்து இதை நிலைபெறச் செய்து பின் கொடுக்குறாரு. ஒடுக்கி பார்க்குறாரு, இது ஏதாவது கொஞ்சம் தேறி இருக்கான்னு பார்க்காரு. மறுபடியும் என்ன செய்கிறாரு, போட்டு அங்கங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இப்போ பானையை விலைக்கு பார்த்தோம்னா அங்கங்கே அழுக்கு இருந்தால் மறுபடியும் எப்படி போட்டு நல்லா விளக்குறோமோ, சாமி முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே சிலவர் பார்த்தீங்கன்னா என்னால் துன்பம் தாங்க முடியலைங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் அவரை தாங்க வழிபாடு பண்ணுறேன், ஆனால் எனக்கு துன்பம் தாங்க முடியலைங்க அப்படிங்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான்கிட்ட ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ரொம்ப துன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாமி உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்களுடைய மொத்த வினையும் கழிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மொத்த வினையும் ஒரே பிறவியில் கழிச்சு கூட சாமி என்ன பண்ணுவார், போனாலும் அது அவருடைய இச்சையை பொறுத்துருக்கு, சாமியுடைய இச்சையை பொறுத்து. அப்படி சொல்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமானே. நான் வந்து என்ன செய்யணும், வினையிலேயே கிடந்தேனே, எந்த நேரம் வினையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன், துன்பத்திலே தான் கிடக்கிறேன். வினையிலே கிடந்தேனை புகுந்து போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. அப்படி இருந்த என்ன நீ என்ன தெரியுமா செஞ்ச, எப்பா நீ கவலைப்படாது அப்படின்னு சிவபெருமான் சொன்னா. நீ கவலைப்படாதப்பா, இணைய நான் என்று உன்னை அறிவித்து. இணையன்னு என்ன அர்த்தம், நான் வினையை கெடுப்பவேன், நீ கவலையப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறான். இணையன்னா வினை கெடுப்பவன், வினையை ஒழிப்பவன். இணையன் என்று நான் உன்னை அறிவித்து, சாமி வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ப்பா, உன்னுடைய வினையை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி தைரியமாக சொல்கிறாங்க. அதை மாணிக்கவாசகர் வினையிலே கிடந்தேனே புகுந்து போது நான் வினைக்கேடன் என்பாய் போல வினைக்கேடன் நான் என்று சாமி தன்னை அறிவிக்கிறான். இறை நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆண்டு கொண்ட எம்பிரான் ஆனாய்க்கு, என்னை ஆண்டு கொண்ட பிரான் நீ ஒருத்தந்தான். சாமி தக்க நேரத்தில் வந்து தடுத்தாட் கொண்டார்ல, யார மாணிக்கவாசகர் பெருமானை. இவர் குதிரை வாங்க போனது என்னமோ எத்தனை கிலோமீட்டரு, 100 கிலோமீட்டர் தொண்டிவானதுக்கு. ஆனால் சிவபெருமான் எத்தனை கிலோமீட்டர் வந்தார், கையில் எங்கே இருக்கு. மாணிக்கவாசகர் பெருமானை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்று வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு தானா மாணிக்கவாசகர். எப்படி இந்த பக்கம் தான் வரணும், கப்புனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பெருமானை பிடிக்கிறதுக்கு சிவபெருமான் அப்படியே கிடையாது கிடந்தான். ஏன்னா உண்மை பக்தர் எங்கே இருக்காங்களோ சிவபெருமான் என்ன செய்வானோ போய் எப்படியாவது அந்த உயிரை போய் ஆட்கொள்வாங்க. ஏற்கனவே மாணிக்கவாசகர் பெருமான் சுத்தமாக அவருக்கு உலக இன்பமே அவருக்கு எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருந்தார். மந்திரியாக இருந்தாலும் கூட என்ன முறை யார்கிட்ட இருந்தது, சிவபெருமான் தான் இருந்தது. 64 கடைகளையும் கற்றவர் மாணிக்கவாசகர் பெருமான். ஆனால் என்ன பூரா சிவபெருமான் தான் இருக்கு. சாமி எனக்கு எதுலையுமே பற்று இல்லை அப்படின்னா, சாமி மட்டுமே பற்று. பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனே ஆட்கொண்ட ஐயா என் அம்பலவா என் ஆறுயிரே என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே செல்வதாய் கொத்துவி அப்படின்பாரு சாமி. இந்த உலகத்தில் நான் செல்வத்திலே கிடந்து நான் என்ன செய்கிறேன், எந்த நேரமும் பணம் 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 பண்ணு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் நீ என்ன செஞ்ச, என்ன போய் நீ ஆட்கொண்டிய சாமி. பொய்யாய அது என்ன செல்வம்னு சொன்னார், பொய்யாய செல்வம்னாரு. ஏன்னா கைலாயத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நந்தி பெருமானுடைய துதி சொல்லும்போது என்ன சொன்னோம், இங்கே இருக்கிற செல்வம்லாம் அங்கே குப்பை அப்படின்னோம். நந்தி பெருமான் என்ன செஞ்சார், அது பூரா கூட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டாரா. இங்கே இருக்கிற செல்வம்லாம் அங்கே கைலாயத்தில் கொடுப்பார். நாம் என்ன செய்கிறோம், இதுவே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு, இந்த செல்வமே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இறைவனை மறந்து அந்த செல்வத்தோடு என்ன செய்கிறோம், ஒன்றி வாழும். அதை பொய்யாய செல்வத்தே அப்படின்னாரு. வெறும் செல்வம்னு சொல்லலை, பொய்யாய செல்வம். அது வந்து ஏன்னா தோன்றி நின்று மறையக்கூடியது. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேற கையில் இருக்கும். 500 நீங்கள் எப்பயும் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா, மாற்றுவீங்களா மாற்ற மாட்டீங்களா, அது இன்னொரு ஆளுக்கு போயிடும். அதை பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி அதுலேயே அழுந்தி கிடக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் பாருங்க, என்னையா மனுஷன் நீ, பணம் தான் இன்னைக்கு வாழ்வு, பணம் இல்லைன்னா ஒரு ரூபாய் உன்னை மதிக்க மாட்டான், நல்ல சம்பாரி, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணு, இருந்துச்சா நல்லா என்ஜாய் பண்ணோமா, போய் சேரணும் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும், உண்டு உடுத்தி இருப்பதாக போனேன்னு சாப்பிட வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, போய் சேர்த்துட வேண்டியது. அப்புறம் வந்த வேலை இந்த பிறகு எதுக்கு சாமி கொடுத்துருக்காரு, எதுக்காக கொடுத்துருக்காரு, வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காரு. தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மின்குழு, செவிகால் கேள்வின்குழு, மூக்கே நீ முரடாய், வாயை வறுத்து கண்டாய், நெஞ்சே நீ நிலையாய், கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயனன், ஆக்கு யார் பயனன், அரண் கோயில் வளர்ந்து. உடம்பெல்லாம் எதுக்கு சாமி கொடுத்துருக்காரு, அதை பூரா அதை
தக்க நேரத்தில் பயன்படுத்தாமல் வீணா பணம் சம்பாதிக்கிறேன்னு செல்வத்தில் போய் அடைஞ்சி அந்த செல்வத்தை சம்பாதிக்காம இருக்கக்கூடாது. அதையும் சொல்லிடணும்ல, சம்பாதிக்கணும், அதை நல்ல வழியில் செலவு பண்ணணும். அடியார்களுக்காக கொடுத்து மகிழணும், சிவபெருமானுக்கு கொடுத்து மகிழணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து மகிழணும், கோயில் கட்டுவதற்கு உதவும். மாணிக்கவாசகர் பண்ணார்ல, அந்த காரியத்தை நம்ம செய்யணும், நல்ல வழியில் அதை செலவு பண்ணணும். அதுதான், அதுக்கு தான் செல்வம். நம்ம தேவைக்கு வச்சுக்கிடணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது பூரா தொண்டுக்கு பயன்படும். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும், அதை நான் தினசரி என்ன செஞ்சிருக்கேன், அதையே மெயின் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனே ஆட்கொண்ட. அப்படி மெய்யாய் கருதி கிடக்கின்றேனே, என்னையவே நீ சிவபெருமான் பெருமான் வந்து நீ ஆட்கொண்டாரு அப்படின்னாரு. அவர் அப்படி சொல்லி ஆட்கொண்டு நம்மளாம் எப்படி யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் ஆட்கொண்ட விதம் தான் என்ன சொல்லுவோம். மாணிக்கவாசகர் அப்படி சொல்றாரு. அவர் பல வரிகள் உள்ளதில் நினைச்சிருந்தா என்ன செய்யறாரு சொல்றாரு. ரெண்டாவது, இந்த உயிர்களுக்கு உணர்த்துமாறும் ஞானிகள்லாம் பாடியிருப்பாங்க, நமக்கு உணர்த்துவது மாதிரியும் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு மேலே செல்வத்து மேலெல்லாம் பட்டு கிடையாது. ஆனால் நம்ம போன்ற ஆன்மாக்கெல்லாம் உள்விப்பதற்காக தான் பாடலாம் சொல்கிறாங்க. பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட ஐயா. ஐயான்னு என்ன அர்த்தம்? ஐயா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. எதில் சிவபுராணத்தை சொல்றாரு. ஐயான்னு என்ன அர்த்தம்? தமிழில் அதுக்கு மேலே ஒரு பொருளே கிடையாது. தமிழில் ஐயாங்கிறது மேலே ஒரு பொருளே கிடையாது. நம்ம சிவான்னு சொல்கிறோம்ல, சிவான்னு சொல்கிற மாதிரி தான் ஐயா. ஐயாவுக்கு மேலே ஒரு பொருள், சிவத்துக்கு மேலே ஏதாவது பொருள் இருக்கா? அது மாதிரி ஐயானாலும் சிவானாலும் ஒன்று தான். ஒரு அடியார் பார்த்து நம்ம என்ன ஐயா சிவான்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஐயான்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சொல்லுவோம்ல, ரெண்டும் ஒரு பொருள். சாமி தான் ஐயா, அவருக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாதுன்னு அர்த்தம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற கருதி கிடக்கின்றேனே ஆட்கொண்ட ஐயா என் அம்பளவா, அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானே. ஐயா அம்பளவா என் ஆறுயிரே, என் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானே. அம்பளவா என்றவன் நான் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொடுக்க அப்படின்னாரு. அதே போல என்ன சொல்றாரு, பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட எம்பிரான் நானாய்க்கு இரும்பின் பாவையனைய நான் பாடேன் என்று ஆடேன் என்று அலறிடேன் உலகிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ முதல் அந்தம் முடிவறியேன் நான் ஆனவாறு முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே என்று இந்த பாட்டை சொல்றாரு. இப்படி சொல்றாரு. நீ இப்படி ஆட்கொண்டதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கணும்? அலறணும், உலரணும், ஆவி சோரணும், மூச்சு திணறி நான் என்ன செய்யணும்? அழுகணும், அலறி உளறி அந்தோ அலறிடேன் உளறிடேன் உளரணும், வாயெல்லாம் உளரணும், உன்னை நினச்சி நான் உருவணும். அப்படின்னா இது செய்ய மாட்டேங்குது உயிர் அப்படிங்கிறாரு. அலறிடேன், அலறினா நான் அலறலைங்கிறாரு. அப்படின்னா அலறணும்னு அர்த்தம். உளறிடேன் அப்படின்னா உளரணும்னு அர்த்தம். சாமிகிட்ட மெய்யன்பு வந்துருச்சுன்னா வாய் குளரும், பேச்சு வராது, மயில் சிலிர்க்கும், உடல் வேர்க்கும், உடல் தம்பிக்கும். இந்த செயல்லாம் வந்து இது வந்து அகத்திலக்கணம்னு பேர். புறத்திலக்கணம் வேற. புறத்திலக்கணம்னா சிவனடியாரை கண்டு வணங்குதல், சிவ பூஜை செய்தல், சிவ புண்ணியங்களை செய்தல், சிவ பரிபாலனம் செய்தல், திருக்கோயில் வலம் வருதல், திருக்கோயிலுக்கு செல்லுதல், இது புறமே புறத்திலக்கணம் அடியார் செய்கிறது. அகத்திலக்கணம்னா வெயில்னாலும் செய்கிறது, உடம்புனாலும் அப்படி வெறுக்கிறது, வாய் குளர்றது, இந்த மாதிரி செய்கிறதுலாம் வந்து அகத்திலக்கணம். அடியார்களுக்கு 10 இலக்கணம், அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 10. அதனால தான் அப்போஸ்தலன் என்ன சொன்னார், அடியாருடைய செய்தியை சொல்லும்போது 10 குலம் அவர் அடியவர் செய்கிறானே. 10 செயல் இருக்கு அடியார். அப்படி இருந்தால் தான் அவன் அடியார். மற்றவங்க சொல்லிக்கிடலாம், ஆனால் உண்மை அடியார்கள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். உண்மை அடியார்கள் ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். புறத்தில் வழிபாடு செய்வோம், அகத்தில் வழிபாடு செய்வோம், இது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ சொல்கிறாரு, சாமி எனக்கு வந்து வினையை கெடுக்கிறதுக்கு நான் இணை என்று அவர் அறிவித்தார். நீ கவலைப்படாததான் என்று சிவபெருமான் அறிவித்தார். அப்படி செஞ்சதுக்கு எம்பிரான் நானாய்க்கு நான் இரும்பின் பாவையனையை நான் ஆடேன் பாடேன் என்று அலறிடேன் உளறிடேன் ஆபிசோரேன் முனைவனே சொல்லி நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே அப்படின்னு அந்த பாட்டு சொல்கிறார். அப்படி பண்ணதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும், நான் இதெல்லாம் செய்யலை. எம்பிரான இரும்பின் பாவையனையை நான் பாடினார். இரும்பு எப்படி இருக்கும், அந்த காந்தத்தை பார்த்தாச்சுன்னா இருக்கணும். அப்படி இருந்து கூட என்னால் என்ன செய்ய முடியல, நான் சாமிக்கிட்ட போக முடியல அப்படிங்கிற அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், இரும்பின் பாவம் போல் அது கிடைக்க அது இருக்கத்தான் செய்யுது, என்னால் போக முடியல அப்படிங்கிற. அது ஒரு நிமிஷத்தில் இருக்கணும், அது காந்தம், நாம் இரும்பு, அது ஒரு நிமிஷம் நினச்சிதுன்னு டக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்தும் கூட நான் என்ன செய்கிறேன், நான் மரமாக நிற்கிறேன் அப்படிங்கிறது. அந்த பாட்டில் கூட சொல்கிறார்ல,
வெள்ளந்தான் வீசலையாய் விடையாய் இன்னொரு பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் உருகுனின் கீழ்மேலாக பதத்துரும் அவன் நிட்டு என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சியளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா இதெல்லாம் ஏன் சாமி எனக்கு அழுகே வர மாட்டேங்கி அப்படின்னு. நெஞ்சம் கல்லாம், எனக்கு நெஞ்சம் வந்து கல்லா இருக்கும், கல் இணையும் மரமாம், மரம் போல இப்படி கிடைக்கேன். ஏன்னா நான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, நான் தீவிர நிறைய செஞ்சுருக்கேன், அதனால தான் என்ன செய்ய மாட்டேங்க உன்னை நினச்சி நான் உருக மாட்டேங்கிறேன். என் நெஞ்சு கல்லாக போச்சு. உன்னை நினச்சி என் உடம்பெல்லாம் இன்னைக்கு உன்னை கண்டு காண்றதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கண்ணு வேணும். அப்படி இருந்து என்ன செய்ய முடியல, என்னால் உன்னை உணர முடியல. ஏன்னா நான் நிறைய தீவினை செஞ்சுருக்கேன் போல, அதனால தான் எனக்கு இந்த நிலையாக இருக்குது. மாணிக்கா சொல்லணும் அவர் சொல்கிறாருன்னா யாருக்கா சொல்கிறாரு சொல்கிறாங்க. அவர் அது அழுதே அடியடைந்தவர். யாரு? மாணிக்கவாச பெருமான் அழுதே அடியடைந்தவர். எளிதில் மறையதேரா இறைவனை எழில் கங்குள் பொழுது காலத்திலும் பூசனை விடாது செய்து தொழுதிரை தலை மீது ஏற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாங்கிறது திருவிளையாடல் நம்ம துதியில் பார்த்தோம். அப்படி அழுது அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசர். அவர் சொல்கிறாரு இந்த பாட்டில், இரும்பின் பாவையணையான ஆடேன் 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 அளவிடேன் உயிரிடேன் அவிசோரேன் முனைவனே முதலமுண்டம் ஆகினானே அந்தமும் ஆதியும் ஆகிய பெருமானே என்று அருமையாக சொல்லுவோம். திருவாசகத்தில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையான ஆனந்தத்தையும் ஒவ்வொரு விதமான இன்பத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது திருவாசகம். பழைய படிக்கும்போது சுற்றத்தில் அந்த 10 பாட்டையும் மனப்பாடம் வச்சுக்கோம். வெள்ளந்தான் வீசலையாய் விடையா அந்த 10 பாட்டையும் எப்போ கேட்டாலும் தூங்கி எடுத்து கேட்டாலும் வெள்ளந்தான் வீசலையா விடையா இன்னொரு பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சா எதிச்சதும் அப்படி போய் தட்டி எழுப்புறாலும் உடனே சொல்ல தெரியணும். நேற்று ஒரு பாட்டு சொல்லல, அது என்ன பாட்டு? தூங்கி தட்டி எழுப்பினாலும் அது மாதிரி அடியார் பாட்டு எப்போயுமே தில்லை வளர்ந்ததும் அடியார் பண்ணி தூங்கி கேட்டாலும் சொல்லணும். அந்த பாட்டில் மனப்பாடம் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா தில்லை வளர்ந்த பாட்டு பாடி நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 63 நாயன்மார்களையும் தொகையடியார்கள் 72 பேர் 9 பேர் சேர்த்து 72 பேரையும் நீங்கள் என்ன செய்வீங்க? தினசரி அவங்களோட நாமத்தை சொல்லுவீங்க. அதனால் தினசரி நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த பாடலை கூட முதல்ல பாடிடுங்க. தில்லை வளர்ந்தாலும் முதல்ல பாடிடுங்க. அடியார்களுக்கு வணக்கம் செஞ்சுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் கூட பாடி. ஏன்னா சாமி அதுதான் விரும்புகிறாரு, அடியார்கள் ரொம்ப விரும்புகிறாரு. அதனால் அடியார் பாட்டை முதல் நீங்கள் பாடிடுங்க. அது எப்படி பாடுவீங்க? தில்லை வளர்ந்தனர் தில்லை வாழ்ந்தனதம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்து உயவனார் கடியே. இதே ரகத்தில் கடைசி வரைக்கும் போடுவாங்க. அதே தான். சரி, இப்போ நம்ம புராணத்தில் போகுமா? நல்லா இருக்குது, பாடம் நல்லா இருக்குது, அடியார் பாட்டு. ஆனால் டயம்தான் இல்லை. சரி, விடை இலச்சினை இட்ட படம். விடை என்பது எனது சாமியுடைய வாகனம், இலச்சினை என்பது சின்னம். அவர் வந்து எங்கே போய் அந்த சின்னத்தை இட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த புராணத்தில் போட்டு. உமாதேவியார் தவம் குலைந்த உமாதேவியார் தழுவ குலைந்த குறியினை கொண்ட ஏகம்பநாதர் எழுந்தள்ளியிருக்கும் காஞ்சி நகரில் காடு வெட்டிய சோழன் என்னும் மன்னன் ஒருவன் இருந்தான். ஏற்கனவே அம்பாள் வந்து எங்கே வந்தாங்க? காஞ்சிபுரத்துக்கு ஏகாம்பரேஸ்வருக்கு காமாட்சியமாக அங்கே வந்து உமாதேவியார் என்ன செஞ்சாங்க? சிவபூஜையை வந்து செய்து காமித்தாங்க. அப்படிப்பட்ட இடம் காஞ்சி மாநகரம். விடிய சாமி உபதேசம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. யாருக்கு? உமாதேவியார். சாமி என்ன அகமங்களை அறிவிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி உமாதேவியார் என்ன செஞ்சாங்க? சாமி உங்களுக்கு எதுவும் சாமி பிடிச்சது அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்க, உடனே சாமி என்ன பண்ணாரா? நமக்கு சிவபூஜையே எல்லா உயிரும் சிவபூஜை செய்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சாமி சொன்னாங்க. உடனே அந்த பூஜையை நான் செய்கிறேன் சாமின்னு சொல்லி அம்பாள் சொல்ல, உடனே 32 அரங்கல் வளர்த்து காஞ்சிபுரத்தில் உமையம்மை வந்து சிவபூஜை செய்து காண்பித்தார். அப்படிப்பட்ட இடம் இது காஞ்சி மாநகரம். அங்கே ஒரு மன்னன் இருந்தான், காடு வெட்டிய சோழன் அவனுக்கு பேர். ஏன் அப்படின்னா அவன் காஞ்சியில் உள்ள காடு முற்றும் வெட்டி நகரமாக திருத்திய காரணத்தினால், அது காடாக இருந்திருக்கு அந்த நகரம், அதை திருத்தி நகரமாக மாற்றினதுனால அந்த மன்னனுக்கு பேர் என்ன பேர்? காடு வெட்டிய சோழன் என்று பெயர் பட்டான். அம்மன்னன் உத்தம சிவபக்தர்கள் எல்லாம் மிக உத்தம சிவபக்தன். உத்தம சிவபக்தருக்குலாம் உத்தம சிவபக்தனா அப்படின்னா சிவபக்தன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவன் மெய்யடியாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்பயுமே உத்தமம், மத்தியமம், அதர்மம், இந்த 3 வகை. என்ன சார்? உத்தமம், மத்தியமம், அதர்மம் என்று 3 வகை. உத்தமத்தில் உத்தமம்,
உத்தமத்தில் மத்தியமும் உத்தமத்தில் அதர்வம், அது 3 வகை இருக்கு. இப்ப அடியார்களுக்கெல்லாம் மெய்யடியாராக என்ன சொல்றாரு, உத்தம சிவபக்தன் அப்படின்றாரு இந்த இடத்துல. அப்ப மெய்யடியார்கள்னா மிக மிக உத்தம. நறுமணம் கமலும் சந்தனமும் அணிகலனும் அழியும் பொருள் என்று கருதி, அணிகலன்கள்லாம் அழியக்கூடிய பொருள் என்று விரும்பி அவன் எதை மெய்யின் உணர்றான் அப்படின்னா, வெள்ளிய திருநீரும் உருத்திராக்க மாலையும் அணிந்த மேனியை உடையவன், வேதங்களும் புராணங்களும் முடிவாக கூறும் பொருள் சிவபெருமானே என்று உணர்ந்தவன். வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவன் எத்தனை நூல் படிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. இப்போ சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் ஒரு உயிருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா நூல்களையும் படிச்சிருந்தா தான் சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று உணர்வார்கள். இல்லைன்னா உணரவே முடியாது. புறச்சமை நின்றும் அகச்சமை புகழ் மிருதி வழி உழன்றும் ஆச்சிரம் அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கடைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெரிந்து சென்றால் ஒருவர் சைவத்தரத்தை அடைவர். இது சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தால் சிவனடி சேர்வர். இதெல்லாம் கடந்து படிச்சிருந்தா தான் எங்கே வர முடியும், சிவபெருமான் தான் முழுவதற்கு பொருள் என்று உணர்ந்து வருவாங்க சார். அப்படி எதை உணர்ந்தார் அப்படின்னா, இந்த பாடலே சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, மங்க ஏற்கரசி அந்த பாட்டில் சொல்லுங்க. வளவர் கொன்பாவை பரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் முருகன் பூதநாயகன் 4 வேதமும் பொருள்களும் அருளி. அந்த 4 வேதத்தையும் யாரு அருள்றா, சிவபெருமான் தான். அந்த வேதத்தின் பொருள் யாரு, சிவபெருமான். அப்ப வேதத்தை அருளிய சிவபெருமான் சிவ ஆகமங்களையும் அருளினார். அதுல உட்பொருள் யாருன்னா சிவன் தான். அதுக்கு மேல ஒரு பொருள் கிடையாது என்பதை இந்த மன்னன் உணர்ந்தான். அதனால தான் அந்த காடுவெட்டிய சோழன் எல்லா நூல்களையும் படித்து கற்று உணர்ந்து கடைசி சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று தெரிந்து சிவத்தை வழிபாடு செய்யணும். அதுலேயும் உத்தம பக்தராக இருக்கிறான். அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம விஷயத்தை கேட்குறோம், கற்றல் கேட்டல், அப்புறம் தனியாக போய் சிந்திச்சு பார்க்குறோம். தெளிவும் வந்துருச்சு, சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்கின்ற தெளிவும் வந்துருச்சு. இனி நம்ம என்ன செய்யணும், அதன் வழி நடக்க ஆரம்பிக்கணும். நம்ம நடக்கும் தான் நினைப்போம், ஆனால் சூழ்நிலையெல்லாம் வந்து நம்மளை தடுக்கும். போடக்கூடாது, ருத்ராஜம் போடக்கூடாமல் தடுக்கும், திருநீர் பூச விடாமல் தடுக்கும், வீட்டுக்கு போனால் சத்தம் போடுவாங்க, அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்போ இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த நூல் வழி கற்றதின்படி என்ன செய்கிறாரு, நடக்கணும் என்று விரும்பி என்ன செய்கிறாரு, ருத்ராஜ மாலையும் திருநீரும் அணிந்து அதன் வழி ஒழுகிறாரு இந்த காடு வெட்டிய சோழன். அச்சிவபெருமானை மேலான உண்மை பொருள் என்பதையும் அளந்தறிந்த கேள்வியை உடையவன். எல்லா இடத்துலையும் நல்லா விசாரித்து பார்த்து சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று எல்லா கல்வி கேள்விகள்லாம் திறந்து விளங்கி இப்படி கேள்வி உடையவன் அப்படின்னா எப்போ, அப்போ நிறைய அவனுக்கு என்ன ஞானம் இருக்குன்னு அர்த்தம். யார் ரொம்ப கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்குன்னு அர்த்தம். கேள்வி வந்து கேட்கணும், அதாவது இது என்னன்னு கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஞானம். அப்போ சாமி பற்றி நிறைய அறிவுன்னு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். உதாரணம் அடின்னு ஒன்று சொல்கிறேன், அதுக்காக அடினுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு ஞானம் கிடையாது உண்மையிலே. ஆனால் அடினுக்கு உள்ள வழிபாட்டுக்குள்ளே வரும்போது ஒருத்தரை விடலை. என்னை பார்த்தாலே இல்லை பயந்து ஓடுவாங்க, ஐயோ கேள்வி கேட்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஓடுவாங்க எல்லாருமே. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். சின்ன ஒரு இதுக்குல முதல்ல ஞானசம்பந்தர் படித்த பாட்டு என்னென்ன அப்படின்னா பிடியதன் உருவமை அப்படின்னு. ஆனால் ஞானசம்பந்தர் பாட்டு பாட்டு என்ன பாட்டு, ஆனால் தப்பாக சொல்லுவேன். ஆனால் அதை உடனே தெரிஞ்சுக்கணும், என்ன 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 ஒரு ஆளையா ஞானசம்பந்தர் முதல் பாட்டு என்ன பாட்டு பாடுங்க இன்னும் ஒரு ஆளையே கேட்டு அப்படிலாம் ஒரு நாள் கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம சொல்லும்படி சாமி வச்சு நிறைய கேட்டால் தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். அதுக்காக சொல்ல வரோம். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், நிறைய நம்ம சாமி பற்றி தெரிஞ்சுக்குவோம். நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் தான் சாமி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். சரி, அப்படி கேள்விகள்லாம் திறந்து விளங்கினான் இந்த காடு வெட்டிய சோழன். 4 வேதங்களையும் வேதாங்கம் 6ஐயும் ஐயம் திரிபுர ஓதி உணர்ந்தவன். ஐயம் அப்போ கற்கிறது எப்படி கற்கணும், ஐயம் திரிபு இன்றி கற்கணும். எந்த ஒரு நூல் படித்தாலும் அறகுறையாக படிச்சுட்டு ஓ இவ்வளோதானா அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்போ நம்ம சைவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சைவ சமயத்தில் நான் நிறைய கேட்டிருக்கேன். சைவ சமயத்தில் என்ன ஆழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சரீகிரி யோகம் ஞானத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்.
சரிகிரி யோகம் ஞானத்தினால் சிவனடி சேரும் நம்ம சொல்லுவோம். இந்த வழியை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். சரி என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு, ஞானம் என்பது இது மூன்று முற்றுப்பட்டால் கிடைப்பது ஞானம். இதில் சிறந்து விளங்கியிருக்க அந்த மன்னன் சிவபுராணங்களை நாள்தோறும் நியமமாக கேட்டு இறைவன் திருவடி கண் வைத்த அன்புடையவன். பாருங்க எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? சிவபெருமானுடைய புராணங்களை அதிகமாக கேட்டிருக்காரு. சாமியுடைய புராணம் கேட்டால் தான் அவர் மேலே அன்பே வருமா, இல்லைன்னா வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புராணமே சொல்லுது. பாருங்க என்ன சொல்றது? சிவபுராணங்களை நாள்தோறும் தினசரி, நாள்தோறும்னு என்ன அர்த்தம்? தினசரி சிவபெருமானுடைய புராணத்தை கேட்கணுமா? எப்படி? சிவபுராணங்களை நாள்தோறும் நியமமாக கேட்டு இறைவன் திருவடிக்கண் வைத்த அன்புடையவன். அப்படிப்பட்ட மன்னன் காடு விட்டு சொல்றார். அப்போ நாள்தோறும் சாமியுடைய புகழை என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே செவிகால் கேண்களோ சிவன் எம் நிறை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் எப்போதும் செவிகால் கேண்களோ. எப்போதும் சிவம் போல கேட்டுக்கிட்டே இருக்கும். செவிக்கு மட்டும்தான் சொன்னார், எப்போதும் கேட்டுக்கிட்டே இருந்தியா, இல்லைன்னா அன்பு குறைஞ்சிரும். அதனால என்ன செய்ய, அது என்ன சொன்னார்? நாள்தோறும் கேளுங்க அப்படின்ட்டார். அப்படி இல்லைன்னா படிங்க, அப்படி சொற்பொழிவு இதெல்லாம் இல்லைன்னா அந்த புராணங்கள்லாம் எடுத்து படித்து பாருங்கள். வேஸ்ட்டாக வந்து நம்ம பொழுது போக்காமல் சாமியுடைய நூல்கள் எடுத்து படிங்க, இந்த திருமுறைகள் பாடுங்க. இதுவே நமக்கு சிவபெருமான் மேலே நமக்கு அன்பை விளைவிக்கும். அப்படி நாள்தோறும் நியமமாக கேட்டு இறைவன் திருவடிக்கண் வைத்த அன்புடையவன் இந்த காடு வெட்டிய சொல்றான். மதுரை சொக்கலிங்க பெருமானின் திருவிளையாடலையும் செவியினாலே உண்டு சுவையினுடைய தேனும் பாலும் கலந்து உண்டு கழிப்பவன். எப்பயுமே சொக்கனுடைய திருவிளையாடலை கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ நாம் நல்ல கவனம் கேட்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? திருவிளையாடல் புராணத்தை நம்ம சிந்திக்கிறோம். இப்போ இவர் காலத்தில் என்ன செஞ்சிருக்காரா? சிவபெருமானுடைய திருவிளையாடலை கேட்டுருக்காராம். அப்போ அதுக்கு முன்னாடியே திருவிளையாடல் நடந்திருக்கு. புரியுது அவங்களுக்கு? இப்போ நம்ம இந்த திருவிளையாடலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி திருவிளையாடல் சாமி நடத்துறாங்கன்னா அப்பயும் அவங்க காலத்துக்கு முன்னாடியே சாமி என்ன செஞ்சிருக்காரு? திருவிளையாடல் நடத்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ திருமுறை பாடுறோம். நம்ம 2ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் நேரத்துலேருந்து நம்ம ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம திருமுறைகள் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி பாடினாங்கன்னா அதுக்கு முன்னாடி திருமுறைகள் இருக்குது. அந்தந்த காலத்துக்கு சாமி இருக்கிறாரு, திருமுறைகளையும் கொடுக்குறாரு, புராணங்களையும் கொடுத்து இந்த உயிர்களை எப்படியாவது உயிர்விக்க வேண்டும் என்பது தான் சிவபெருமானுடைய நோக்கம். புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இப்போ கரெக்டாக சொல்லுவாங்க. அவரே அந்த காலத்தில் என்ன செய்ய, ஏற்கனவே திருவிளையாடல் கூட தான் படிக்கிறோம், கேட்குறோம். அவர் காலத்தில் சாமியுடைய திருவிளையாடலாம் எண்ணி எண்ணி உணர்ந்து என்ன செய்தாராம்? சொக்கநாத பெருமானுடைய அந்த புகழை கேட்டு கேட்டு அவர் மேலே அனுபவிச்சிருச்சு. இவர் எங்கே இருக்காரு? காஞ்சிபுரத்தில் இருக்காரு. காஞ்சி மாநகரம் வேற, இது அது சோழ நாடு, இது பாண்டிய நாடு. அந்த மன்னனுக்கு இங்கே பாண்டிய நாட்டில் உள்ள சொக்கநாதர் மேலே மிகுந்த விருப்பம் வந்துச்சு. அவருடைய திருவிளையாடலை கேட்டு சாமி இப்படி கருணை உடையவரா, இப்படிப்பட்ட பெருமானா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அனுபவிச்சு. அப்படி அனுபவத்ததும் காடு வெட்டிய சோழன் மதுரையில் அங்கே இருக்க அம்மையாகிய எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை கண்டு தொழ வேண்டும் என்னும் விருப்பம் மேன்மேலும் கொண்டு நாளுக்கு நாள் அவர் மேலே எப்படியாவது சொக்கநாத பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவருக்கு அதிகம் வந்துடுச்சு. என்றைக்கு சிவபெருமான் மேலே விருப்பம் அதிகமாக வருதோ சிவபெருமான் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அந்த ஆர்வமுடையார் காண்பார் அரணடிம்பார் திருமூலதேவன். ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு காட்சியை கண்டிப்பாக சிவபெருமான் வழங்கியே தீர்வார். அதில் வந்து சந்தேகமே வேண்டாம். நீங்கள் கனவுல ஒரு நாளாவது சாமி வரமாட்டாரா, சாமி கனவுல ஒரு நாளாவது வரமாட்டாரா அப்படின்னு ஏங்குங்க, கண்டிப்பாக கனவுல வந்து சாமி சொல்லுவார். ஆனால் நமக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஆர்வத்தோடு இருந்து பாருங்கள், கண்டிப்பாக அடிமை உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆர்வம் இருக்கிற அன்னைக்கு வருவார். ஆர்வம் இல்லைன்னா வரமாட்டேன். சாமி கனவுல வாப்பா வாயின்னு சொல்லிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கு. அப்படி அந்த பெருமான் மேலும் அந்த அங்கேக்கண்ணியாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மையாட்டையும் மிகுந்த அன்பு கொண்டு திருவடி மேல் கொண்ட விருப்பம் மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது. எப்பொழுதும் மதுரை பிரானின் திருவடிகளை கண்டு வணங்குவேன் என்று அன்பு கொண்டு அப்பெருமானை சிந்தித்து கொண்டே இருந்தார். இப்போ தான் சொன்னேன், எப்பயும் போல அவர் அந்த பெருமானை நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் சொக்கநாத பெருமான். ஒரு நாள் இரவில் நித்திரை செய்தான். அப்பொழுது வெள்ளியம்பலத்தில் ஆடி அருளும் பெருமான். வெள்ளியம்பலத்தில் யாரா? நம்ம சாமி கால் மாறி ஆடி இருக்காரு. அங்கே ஒரு இடத்துல தான் ஏற்கனவே கால் மாறி ஆடிய பழத்தை வெள்ளியம்பலத்தில் ஆடக்கூடிய பெருமான் அவர் கனவுல வந்து தோன்றுறாராம். தோன்றி என்ன சொல்கிறாரு? எப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கனவுல வரும்போது கூட சித்த வடிவத்தில் தான் வராரு. சித்தருக்கும் சிவபெருமானுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு போல. எல்லா இதுலேயும் பாருங்கள், இப்போ நம்ம கேள்விப்பட்ட புராணத்தில் பூராமே சித்தர் வடிவத்தில் தான் சாமி வரும்.
சித்தமூர்த்தி வடிவம் தாங்கி சோழனுடைய கனவின் கண் தோண்டி சோழனே நீ மனத்தின் கண் சிறிதும் அஞ்சற்க நீ ஒருவனாய் மாறுவேடம் உண்டு துணையின்றி இன்றைய புறப்பட்டு மதுரை வந்து தரிசனம் செய்து கொண்டு போவாயாக என்று திருவாய் மலர்ந்தார். எப்படி சொல்லுவா பாருங்க, கனவுல சாமி எத்தனை பேருக்கு எத்தனை பெரிய பழக்கம் எடுத்துக்கொண்டு எத்தனையோ இதில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து கனவுலையே தான் சொல்கிறாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்தக்கோட்டம் எங்கே இருக்குது? சென்னை. இந்த கட்டத்துக்கு சென்னையில் இருக்குது. குமரக்கோட்டம் வேறு, கந்தக்கோட்டம் வேறு. குமரக்கோட்டம் காஞ்சி மாநகரில் இருக்குது, கந்தக்கோட்டம் வந்து சென்னையில் இருக்குது. குமரக்கோட்டத்தில் தான் கச்சி பசுவாச்சாரியர் சிவபூஜை பண்ண இடம். அங்கே தான் கந்தபுராணம் அரங்கேற்றமானது. இது வந்து கந்தக்கோட்டம், இது வந்து பூங்கா நகரத்தில் இருக்குது. அந்த முருகப்பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னா, இங்கே மாரி செட்டியார் என்கிற ஒருத்தர் இருக்கார் சென்னையில். மாரி செட்டியார் அவர் கந்தாச்சாரியன் என்ற ஒருத்தரோடு சேர்ந்து 2 பேரும் அப்படியே திருப்பூருக்கு போய் வழிபாடு செஞ்சாங்க. திருப்பூரில் முருகப்பெருமான் அவங்க மிகப்பெரிய முருகப்பெருமான் போய் வழிபாடு செஞ்சுட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் இதுக்கிட்ட வரும்போது ஊரை திருப்பூரை தாண்டி வந்தாங்கல்ல, அந்த இடத்துல திருப்பூர்கிட்ட அங்கே பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த மர நிழலில் அப்படியே படுத்துட்டாங்க. சென்னையிலேருந்து வந்து திருப்பூர் வந்தாங்க. திருப்பூரில் கொஞ்சம் அயர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல உறங்கினாங்க 2 பேரும். உறங்கினது 2 பேருடைய கனவுலையுமே முருகப்பெருமான் வந்தார். வந்து இப்போ பக்கத்தில் அந்த ஒரு புத்து இருக்கு பார்த்தியா, அந்த புத்து பக்கத்தில் நான் இருக்கேன்ப்பா, என்னை கொண்டு போய் சென்னையில் சேர்த்துருங்க அப்படின்னாரு சாமி கனவுல. உடனே இவங்க 2 பேரும் கனவு எதிர்த்ததும் இப்போ கனவுல எனக்கு முருகப்பெருமான் வந்தார், இப்போ எனக்கும் தான்ப்பா வந்தார் அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. உன்ட்ட என்னப்பா சொன்னார்? இந்த புத்து பக்கத்தில் நான் இருக்கேன்னாரு. இப்போ எனக்கும் அதான்ப்பா சொன்னார் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசுறது அதுபடி நடந்து போகிறாங்க. அந்த அதுபடி புத்து இருக்கு. அந்த புத்து பக்கத்தில் பார்த்தா சாமி அப்படி சிரிச்ச முகத்தோட முருகப்பெருமான் அங்கே இருக்கார். குழந்தை வடிவத்தில் முத்துக்குமார சாமின்னு பேர் சாமி. உடனே அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்து கொண்டு போய் சென்னையில் சேர்த்துன்னு சொல்லி சாமி கனவுல சொன்னாரா? உடனே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாங்க. வரும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு கால்வாய் வந்து போக விடாமல் தடுத்து, சென்னைக்கு போக விடாமல் இருந்திருக்கு. இந்த கால்வாய் வந்து தடுக்குது. அது வந்து பரங்கி கால்வாய்னு நினைக்கிறேன். பக்கிங் கால்வாய்னு ஒரு பேர் அந்த கால்வாய் பேர். உடனே சாமி என்ன பண்ணுவார், முருகப்பெருமான் வந்து மறுபடியும் நீங்கள் அஞ்சிருக்க அப்படிங்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கால்வாயில் ஒன்றுமே கிடையாது, ஆழமே கிடையாது, நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். மறுபடியும் கனவு வந்து சொல்கிறாரு சாமி. உடனே அந்த ஆட்டை கடந்து அந்த கால்வாயை கடந்து மறுபடியும் ஒரு சென்னை பக்கத்தில் போகணும், மயிலாப்பூர் பக்கத்தில் போயிட்டாங்க. உடனே மறுபடியும் அந்த சிலையை வச்சுட்டு அப்படியே அயர்ந்தாங்க. உடனே முருகப்பெருமான் மறுபடியும் வந்து அவரை தட்டி எழுப்பினாராம். எப்பா தூங்காதீங்க எந்திங்க உங்களுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னா சாமி வந்து. அதுக்கப்புறம் கொண்டு போய் கந்தக்கோட்டத்தில் வச்சு முருகப்பெருமான் பேர் முத்துக்குமார சாமி. அவருடைய ஞாபகத்தமாக அந்த மாரி செட்டியாருக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த திருவுருவத்தை அந்த கல்லில் செதுக்கிப்பாங்க. அந்த கோயிலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பூங்கா நகரம் சென்னையில் கடற்கரை ஓரம் பக்கத்தில் இருக்கும். அந்த இது அப்படி நிறைய தடவை இருக்கும் சாமி திருவிழாவில். இப்போ எது சொல்ல வரேன்னா, முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க தவம் செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ இவர் எந்த அளவுக்கு தவம் செஞ்சிருந்தா சிவபெருமான் வந்து இவருக்கு காட்சி கொடுப்பாரு. கனவுல வந்து சித்த வடிவம் கொண்டு நீ மாறுவேடத்தில் வாப்பா, உனக்கு நான் என்ன செய்கிறேன், காட்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார் சாமி. சோழனுடைய கனவின் கண் தோன்றி சோழனே நீ மனத்தின் கண் சிறிதும் அஞ்சிருக்க. அங்கே எப்படி முருகப்பெருமான் சொன்னாரு அதே மாதிரி நீ கவலைப்படாதப்பான்னு சாமி சொல்லிட்டாரு. நீ ஒருவன் மட்டும் வா, நீ வேற யாரும் வர வேண்டாம், நீ ஒருவனாய் என்ன செய்து மாறுவேடம் கொண்டு. ஏன் அப்படின்னா, ஏன் மாறுவேடம் போட்டு வர சொல்கிறாங்க? இவன் என்ன மன்னன்? சோழ மன்னன். பாண்டியனுக்கு உங்களுக்கு ஆகாது, வந்தால் என்ன செய்வான், வெட்டி போட்டுருவான் அப்படின்ட்டு நீ பேசாமல் என்ன பண்ணு, மாறுவேடம் தாக்கி வா அப்படின்னு. துணையின்றி இன்றே புறப்பட்டு மதுரைக்கு வந்து தரிசனம் செய்து கொண்டு போவாயாக என்று திருவாய் மலர்ந்து மறைந்திருந்தார் சாமி கனவுல வந்து. உடனே காடு வெட்டிய சோழன் இறைவன் அருளிப்பாட்டினை கேட்டு விழித்துணர்ந்து மிக வியப்படைந்து சேனையுடன் அமைச்சருடன் பிறரும் இன்றி அவ்விரவிலேயே திருவருள் துணையாய் நின்று வழி காண்பிக்க அன்பு என்னும் குதிரையில் ஏறி திரு ஐந்தெழுத்து என்னும் வாழ்பனையினை கொண்டு மதுரை நோக்கி வழி கொண்டான். என்ன சொன்னாரு? இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேட்கணும். அன்பு என்ற குதிரையில் ஏறினாராம். சாமி மேலே அன்போடு போகிறாரு, இரவில் போகிறாரு, மாறு வேடம் தாக்கி போகிறாரு. கையில் எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவர்கிட்ட ஒரே ஆயுதம் அஞ்செழுத்து தான் அவருடைய ஆயுதம்னு. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ சாமி என்ன சொன்னார்? சாமி என்கிட்ட மிகப்பெரிய படைக்கலம் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அதுதான் எனக்கு ஆயுதம் அப்படின்னாரு. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன். அவருடைய ஆயுதம் எதுனாரு? அஞ்செழுத்து தான் ஆயுதம். இடைக்களம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்சிகின்றேன்
துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிகொள் பிள்ளை சிற்றம்பலத்தரணே. யார் சொல்ற? சாமி எனக்கு படைக்கலமாக அஞ்சல் இருந்தாலும் சாமி என்ன சாமி கேட்டா என்னப்பா என்னை நீ விடவே மாட்டியா அப்படின்னா, இல்லை சாமி விடவே மாட்டேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னா. எப்பா ஓப்பா எனக்கு ஆள் நிறையா இருக்காங்கப்பா அப்படின்னா. சிவபெருமான் சொன்னா எனக்கு ஆள் எனக்கு நிறைய அடியாக இருக்காங்க, நீலாம் எனக்கு வேணாம் போ அப்படின்னு என்னை ஒதுக்கி விட்டாலும் சரி, துடைக்கணும் என்ன நீ துடைச்சி விட்டாலும் சரி சாமி நான் திருவடி விட மாட்டேன் அப்படின்னா. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி, நீ என்னை துடைச்சி விட்டாலும் நான் உன் திருவடி விட மாட்டேன் அப்படின்னா. துடைக்கணும் போகேன் துடைக்கணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். பெருமானி நீ ஒருத்தர் தான் எனக்கு துணை, துடைக்கணும் போகேன். சரி அப்போ சாமி சொன்னாரா சரி உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னா. சிவபெருமான் வந்து என்ன சொன்னாரா, உனக்கு என்ன வேலைப்பா தெரியும். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, நல்ல திருநீர் பூசுவே சாமி, நல்ல உன்னை சொல்லுவேன் அப்படின்னாராம். அப்போ சொல்லி துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் கடைசி என்ன செஞ்சிருவேன் நான் உன்னையே அடைக்கணும் அப்படின்னாராம். அப்போ சொல்லி இந்த பாட்டில் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க. படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன், இடைக்கலமல்லே எழுகிறப்பும் உன் காட்சியிலே துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி துணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அடைச்சி. சாமி துடைச்சி விட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறான்னு. அப்போ எந்த அளவுக்கு வைராக்கிய பக்தி பாருங்க. அந்த பக்தி வைராக்கிய பக்திக்கு தான் சிவபெருமான் வந்து தோன்றுவார். சும்மா சாதாரண பக்திக்கெல்லாம் சிவபெருமான் வரவே மாட்டார். ஊசி நுனியில்னா அர்ஜுனே ஆட்சியை கொடுக்கல வர சூரபத்மன் ஊசி நுனியில்னு கவனிச்சான், அங்கங்களையெல்லாம் வெட்டி போட்டான், அப்பையும் சாமி காட்சி கொடுத்தாரு. அன்புக்கு தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு, அவர் தம்பிக்கு தான் காட்சி கொடுத்தாரு. அது மாதிரி யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்களுக்கு சாமி என்ன பண்ணாரு, முன்னின்று வந்து அருள் செய்யும். சரி அப்படி எதை சொன்னாரு, அன்பு என்ற குதிரையில் ஏறினாராம். சாமி மேல அன்பு இருக்கிறதுனால அன்பு இருந்தால் எங்கேனாலும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்படிங்கிற குதிரையில் ஏறி அஞ்சலத்தை துணையாக கொண்டு ஆயுதத்தோடு போனாராம். மாறுவேடை போட்டு மதுரையை நோக்கி வழி கொண்டான். மலைகளும் பாலை நிலமும் பல காட்டாறுகளும் பல பெரிய ஆறுகளும் வானோங்கி நிற்கும் கரும்புகளும் செந்நெல் பயிர்களும் மிகுந்த மருத நிலங்களும் பிற்பட்டு புறத்தே கழிய நடந்து சென்று வைகை கரையினை அடைந்தார். கடைசி இங்கே வந்துட்டா வைகை பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். வைகைக்கு வந்தாச்சு. இப்போ வைகை வந்து என்ன செய்யலை, வழிவிடாமல் நிற்கும். அப்படி போது சோழன் அங்கு வருவதற்கு முன்னரே வையாறு வெள்ளம் பெருக்கி எடுத்து கொந்தளித்து ஆரவரித்து கரையை அகழ்ந்து மரங்களை வேர்கள் அறவும் அக்கிளைகள் முறியவும் தள்ளி சுழன்று ஓடியது. வையாற்றின் கரையிலே நின்று வெள்ளத்தை கண்ட சோழ மன்னன் மனம் கலங்கி சோமசுந்தர கடவுளை தரிசித்து வணங்குவதற்கு இடையூறு விளைந்ததே என்று நெய்கலந்த அறுசுவை உண்டியை பசித்தவனுக்கு பொற்களத்தில் இட்டிருக்க அவன் அதனை உண்ணப்போகும் சமயத்தில் வந்து தடுக்கி விளக்குவது போல கண்கலந்தான். நல்ல சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட போகிற நேரத்தில் தட்டி விட்டா எப்படி இருக்கும், அதுபோல் சாமி தரிசனம் பண்ணும்போது பக்கத்தில் வந்தாச்சு, மதுரை நோக்கி வந்தாச்சு. வைகை வந்து என்ன செய்யலை, வெள்ளம் போய் வழிவிடாமல் உடனே சோமசுந்தர கடவுளை தியானித்து சாமி வருவாரோ வர மாட்டாரா, கண்டிப்பாக வருவார். அவர் வராமல் இருக்கவே மாட்டார். கனவு எப்படியாவது பக்தர்களுக்கு அருள் செய்வார். பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே பாரு ஞான சொல்லுங்க. பக்தர்களுக்கு அருள் செய்து பயில்னா என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப செய்தல்னு அர்த்தம். அதையே கொள்கையாக வச்சுருக்காங்க. சாமி பயில்னு பக்தர்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நேரமும். அவர் அதில் வந்து குறைய வைக்கிறதே இல்லையா சாமி. கற்றல் வேற பயிலுதல் வேற. கற்றல்னா அந்த நிமிஷம் படிச்சுட்டு விட்டுறது, பயிலுதல் என்பது திரும்ப திரும்ப கற்பது. அதனால தான் அதெல்லாம் நள்ளிருளின் நட்டம். அப்போ அந்த தொழிலை சாமி எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். நடனம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா நடராஜ பொறுத்த நமக்கு கிடையாது. நள்ளிருளில் கூட சிவன் என்ன செய்யறாரு, நட்டம் பயின்றாடுறாரு. பயிலுதல் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஐந்தொழில் எப்பயுமே சாமி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இங்கே வாழ முடியாது. அதனால தான் அவர் தொடர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி தடைப்பட்டதே சொல்லி அப்படி வருத்தப்படுறாரு. அந்த சமயத்தில் சூரியன் உதிக்கும் போதே வந்தாலோ பகை கொண்டுள்ள பாண்டியன் துன்பம் செய்வான். உடனே சூரியன் விடுதிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாண்டியன் வந்து என்ன செய்வான், சோழ மன்னன் சண்டைக்கு வந்துடுவான். சண்டைக்கு வந்து ஊரை விட்டு விரட்டிடுவான், இல்லைன்னா வெட்டி கூட போட்டுருவான். அந்த ஒரு பயம் இருக்குது. பகைவன் என்று கருதினேன் இப்போ துன்பம் செய்வான். பாண்டியனைத்தான் பகைவன் என்று கருதினேன். பாண்டியன் தான் நமக்கு வந்து பகைவன் பார்த்தா இந்த வையாரும் நம்மளை பகை செஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ரொம்ப வருத்தப்படுறான் அந்த காடு வெட்டி சோழன். உடனே அப்பொழுது சிவபெருமான் வெள்ளத்தை கண்டு மனம் வருந்தும் சோழனுடைய வெளிவை நோக்கி கனவிலே வந்த சித்தர் போல் அவன் அருகிலே எழுந்தொள்ளி எப்படி கனவுல வந்தாரோ அதே போல் இப்போ நேரிலே வந்துட்டார் சாமி.
வந்து வையத்தை கடக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறாரு. நோக்கி ஓடி வருகின்ற வெள்ள நீரை நோக்கி வற்றும்படி திருநோம். உடனே சாமி அந்த வெள்ளத்தை அப்படி வற்றும்படி செய்தாராம். கனவுல எப்படி சித்திர வடிவத்து வந்தாரோ இப்போ நேரில் வந்து வற்றும்படி செஞ்சு அவர் கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போகிறாராம். சாமி எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த காடு வெட்டி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல என்ன சொன்னார், உத்தம சிவபக்தன்னாரு. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சாமி தொடாமல் இருப்பாரா? கண்டிப்பாக தொடுவார். அதனால சாமி பிடிச்சி கூட்டு போகிறார். பள்ளத்தை நோக்கி வெள்ளை நோக்கி வற்றும்படி திருநோக்கம் செய்தார். உடனே வெள்ளம் வற்றியது. சித்தமூர்த்திகள் அச்சோழ மன்னனை அழைத்துக் கொண்டு வற்றிய வையாற்றினை கடந்து சென்று வடக்கு மதில் வாயிலை திறந்து உள்ளே போய் போர் வீரர்கள் நிறைந்த காவல்களையும் பல வீதிகளையும் தாண்டி பொற்றாமரை தீர்த்தத்தையும் அடைந்து அதில் சோழனை நீராடச் செய்து எல்லா வாயில் காப்பான்னு தாண்டி சாமி நினைச்சாரு நம்புவார், எங்கே வேணாலும் போயிடுவார். உடனே பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராட வேணும் வச்சு அவன் என்னென்னலாம் நினச்சானோ, திருக்கோயிலுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு நினச்சானோ அதை பூராமே சாமி என்ன செய்கிறாரு, வடக்கு வாயில் வழியாக கூட்டு போகிறாரு. மற்ற இடத்துல பூரா காவலர்கள் இருக்காங்க. வடக்கு வாயில் அந்த இடத்துல வந்து துறக்காத அந்த இதை வந்து சாமி என்ன செய்கிறாரு, துறக்க வைக்கிறாரு. துறக்க வச்சு அந்த இடத்துல கூட்டு போய் காமிக்கிறாரு. மற்ற எல்லா வாயிலையும் காவலர்கள் இருக்காங்க, அங்கே வந்து காவல் இல்லை. உடனே அங்கே சாமி அந்த வாயிலை திறந்து உள்ளே போய் போர் வீரர்கள் நிறைந்த காவல்களையும் பல வீதிகளையும் தாண்டி பொற்றாமரை தீர்த்தத்தை அடைந்து அதில் சோழனை நீராட விட்டு தமது திருக்கோயிலுக்கு புகச் செய்து இந்திர விமானத்தில் எழுந்திருக்கும் தன்மை வணங்கி வைத்து சாமி விமானத்தில் காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து தன்னை எப்படி எப்படிலாம் வணங்க நினைச்சானோ அந்த இடத்துக்கு சாமி கொடுக்குறாரு. தம்மை வணங்கு வித்து அதன் பின் மீனாட்சி அம்மையும் வணங்கி வித்து உள்ளத்தை தூய்மை செய்து பேருன்ப பெருக்கில் ஆளச் செய்தார். அந்த எந்த அளவுக்கு உருவக்கணுமோ உருவச்சிட்டார் சாமி. தன் பக்தருக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமை சாமி சிறப்பாக செஞ்சிட்டார். காடு வெட்டிய சோழ மன்னன் சோழசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையை தரிசித்து வணங்கி பேருன்ப வெள்ளத்தில் மூழ்கி நின்று அடியன் எண்ணியவற்றை எண்ணியபடியே முடிவு செய்த பெருமானே போற்றி அப்படின்னாராம். சாமி உடனே காட்சி கொடுத்ததும் பண்ணமைத்த மறைகளால் அறியப்படாத அங்கேற்கண் அம்மையின் தலைவா போற்றி கண்ணூர் முதலாகிய முனிவர்களுக்கு வேதத்தின் பொருளை அருள் செய்த மெய்ப்பொருளே போற்றி. உடனே சாமி காட்சி கொடுத்தா எல்லாருக்கும் என்ன வந்துடும், போற்றி சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். சோமசுந்தரன் பேரவுடையவனே போற்றி அடிவன் முன்னால் எண்ணிருந்த பிறவில்தோறும் உடல்கள் எடுத்தேனோ அவ்வுடல்கள் எல்லாம் நல்வினையும் தீவினையும் ஆகிய அவ்விரண்டின் பொருட்டே ஆகும். அடியன் இப்பொழுது தாங்கியுள்ள உடல் ஒன்றே, உமது திருவடிகளுக்கு இது அடிமை கொண்டதுன்னு சாமிகிட்ட என்ன செய்யலாம், முழு சரண்டர் ஆயிடும். இந்த உடல் எதுக்காக வந்தது, உங்களை தரிசிக்கவும் வந்தது. அது இந்த காட்சியை கண்டதுமே எனக்கு அது சரியாக போச்சு. அதனால் ஐயனே இந்த உடலை எனக்கு உற்ற உடலாய் நின்று பயன் தந்தது என்று பலமுறை கூறி இறங்கி பல வரங்களையும் வேண்டி பெற்றான் இந்த காடு வெட்டி சொல்லிட்டு சித்தமூர்த்திகள் வடக்கு வாயில் சோமசுந்தர கடவுளைய சித்தமூர்த்திகள் சோழனை நோக்கி, மன்னனை நீ இங்கே வந்த செய்தி பாண்டியன் அறிந்தால் உனக்கு துன்பம் செய்வான். நீ வந்தது தெரிஞ்சா என்ன செய்வான், பாண்டியன் உன்னை விட மாட்டான். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அவனை வடக்கு வாசல் வழியாகவே மறுபடியும் அழைத்து கொண்டு போகிறான். வையாத்தில் கொண்டு போய் விடுறான். எந்த வாசல் வழி வந்தாரோ, ஏன்னா மற்ற எந்த இடத்துல போனாலும் என்ன செய்வாங்க, பாண்டிய மன்னர் துன்பம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வழியாக வையாற்றின் வடகரை வரையும் சென்று அவன் நெற்றியிலே விபூதியும் சாமி தொட்டு தரிக்கிறார். விபூதி பூசி விட்டு திரிபுண்டரம் சாத்தி, திரிபுண்டரம்னா 3 விரலால் சாத்துவது. 3 விரல் இப்படி அகல விரிச்சு 3 விரலால் பூசினா அதுக்கு பேர் திரிபுண்டரம்னு பேர். 3 விரலால் பூசுவதற்கு திரிபுண்டரம். திருநீர் எப்படி சொன்ன பூசினா, இப்போ சாமி எப்படி பூசியிருக்காரு, சிவபெருமான் தொட்டு பூசியிருக்காரு. எப்படி பூசியிருக்காரு, திரிபுண்டரமாக பூசி 3 விரலால் பூசியிருக்காரு. நம்ம எப்படி செய்வோம், ஒத்த விரல எடுத்து நல்லா இப்படி போட்டு வச்சுட்டு என்ன செய்வோம், ஊதி வேற விடுவோம். அது எவ்வளோ பெரிய குற்றம். இப்படி வைக்கணும்னு எந்த இதுலையுமே சொல்லலை. 3 விரலால் அகல விரித்து அண்ணாந்து பார்த்து சிவாய நம என்று நீரணியது. யார் சொல்கிறா, அப்போ சொல்லிட்டு கருவாய் கிடந்து உன் கடலே நினைக்கும் கருத்துடைய உருவாய் தெரிந்து இந்த நாமம் பயின்றேன் உனது அருளா திருவாய் புலிய சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியோர் அரணி. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு, நம்ம சிவாய நம என்று சொல்லி நம்ம திருநீர் அணியணும். அது எப்படி அணியணும், 3 விரலால் அகல விரித்து திரிபுண்டரமாக தரிக்க வேண்டும். இப்படி தான் அந்த மன்னருக்கு சாமி திருநீர் பூசியிருக்காரு. புராணங்கள் ஒன்று சொல்லிடுச்சா, அது வந்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே கடைபிடிக்கணும். அது யார் சொன்னது, சிவபெருமானே சொன்னது. அந்த மன்னருக்கு திரிபுண்டம் சாத்தி உன் உள்ளத்திலே நிறைந்த கருத்துக்கேற்ப உனக்கு நல்ல துணை உண்டாக பெற்று செல்ல கடவாய் என்று சொல்லி அவனை வழிவிடுத்து திரும்ப வந்து தாம் முன் திறந்த வடக்கு மதில் வாயில் கதவினை மூடி அதன் கண் இடம் அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு வடக்கு மதில் வாயில் கதவுல சிவபெருமான் அந்த இளவ கொடியை பிடிச்சி விட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு என்ன கொடி, மாண்டியர்களுக்கு மீன் கொடி. அந்த இடத்துல சாமி காலை வாகனமாகி அந்த சின்னத்தை பொறிச்சு விட்டாங்க. அந்த வாயின் கதவினை மூடி அதன் கண் இடவ முத்திரையை இட்டு தமது விண்ணிலி விமானத்தின் கண் இருந்தது. உடனே சாமி விண்ணிலி விமானத்தில் பறந்துட்டார்.
அதில் என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார்? இடபக்குறி. இடபக்குறினா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இடபக்குறியை ஒரு ஆளுக்கு பொறிச்சார் சாமி. யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம்? திருநாவுக்கரசர் பெருமான். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், என் ஆவி செய்வதற்கு ஒட்டு செய்யும், என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. விண்ணார் மூவிலை சூளம் என்மேல் பொறித்து வை. ஒன்று என்ன சொன்னார்? மூவிலை சூளம் பொறித்து வைனாரு. இன்னொரு பாட்டில் கடவுள் தெரியும் கடவுள் திகிரி கடவாயுதொழிய கையிலையுற்றான் படவும் திரி ஒன்று விரல் ஒன்றினால் படவும் படவால் மறைவாள் மறைவே மால் வரைமேல் இடவக்குறியினை என்மேல் பொறித்து வைனார். இடவக்குறியை என்மேல் பொறித்து வை. கடவுள் படவும் கடவுள் கடந்தையில் தூங்கானை மாடத்தையும் தத்துவனை அப்படின்பாரு இந்த பாட்டில். யாரு? நமது அப்போஸ்தலன். உடனே இவர் எப்படி இந்த இதை படிக்க வச்சார் அப்படின்னா, சாமி வந்து ரொம்ப நாள் ஒரு சமயத்தில் இருந்தார். யார்? திருநாவுக்கரசர். எந்த சமயத்தில்? சமண சமயத்தில் போய் இருந்தார். அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுது. ரொம்ப நாள் அவன் போட்ட சாப்பாடை போய் நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஐயம். இந்த உடம்பை எப்படியாவது தூய்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். உடனே அவன் போட்ட சாப்பாடை 35 வருஷமாக சாப்பிட்டோமே, நமக்கும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு, அப்போ அதை தூய்மை செய்ய வேண்டும் என்று உடனே சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தார். இடவக்குறியினை இனிமேல் பொறித்து வைனார். உடனே சாமி என்ன பண்ணார்? உடனே ஒரு பூதகணங்களை விட்டு சாமி என்ன செய்தார்? தூய் எந்திச்சு பார்த்தா இடவக்குறிய மூவிலை சூழமும் இடவக்குறியும் அவர்கள் பொறிச்சு வச்சிருந்தது அந்த பூதகணம். காலையில் எந்திச்சு பார்த்தா, சாமி உனக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இந்த குறியை பார்த்தாச்சுன்னா யமன் வந்தான்னு வச்சுக்கோங்க, ஓ இது முத்திரை போட்டிருக்கு அப்படின்னு என்ன செஞ்சுருவான், அப்படியும். இப்போ வேற இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வார் போலீஸ்காரங்க? லைசன்ஸ் இருக்கா அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஃபைனை கட்டு அப்படிம்பாங்க, இல்லைன்னா இந்த ஓரத்தில் கொஞ்சம் நேரம் நிலுப்பா அப்படிம்பாங்க, வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டு அப்படிம்பாங்க. ஆனால் உரிமை எடுத்துட்டோம்னா தைரியமாக இந்தாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கோம். அதே போல் லைசன்ஸு இடவக்குறியும் மூவிலை சூழமும் உடனே வருவார். ஓ இது லைசன்ஸ் இருக்குது, ரைட், நம்ம இருக்கு இங்கே, நம்ம வந்து இங்கே வேலை கிடையாது அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க? யமதூதர்கள் வந்தாங்கன்னா போய் ஓடியே போயிடுவாங்க. அதுதான் அது மாதிரி முத்துராஜும் அப்படி தான், திருநீரும் அப்படி தான். இந்த இதெல்லாம் நமக்கு வந்து சிவச்சின்னங்கள். இடவக்குறியும் நமக்கு சிவச்சின்னம். அது வந்து கொடிக்கு பயன்படுத்துவது என்னதுன்னா நமக்கு இடவக்குறி. இப்போ நம்ம கோயில்களில் வந்து என்ன கொடி வச்சுருப்பாங்க? அதான் இடமும் தான் நந்தி, நந்தி கொடி தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆன்மாக்களை மையமாக இதுக்கு பேர் என்ன பேர்? ஆன்ம நந்தி என்று பேர். அந்த கொடியில் இந்த கொடி, இந்த ஆன்ம நந்தியாகிய இந்த கொடி இருக்கும். அதன் சீலை வந்து திருவருள் சக்தியாக இருக்கும். அந்த கொடிமரமே சிவமாக இருக்கும். அந்த கொடிமரத்தை நம்ம உயர்த்தும் போது என்னாகும்? இந்த கீழே இருக்கக்கூடிய ஆன்ம நந்தியானது மேலே உயர 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 அந்த விண்ணிலிவன் விமானமாகிய சிவபெருமானுடைய விண்ணிலி விமானத்துக்கு நேராக எங்கே போகும்? இந்த கொடியானது, இந்த ஆன்ம நந்தியானது மேலே போய் சாமிக்கு எதுக்கு கரெக்டாக போய் என்ன செய்யும்? அந்த கொடிமரம் போய் நிற்கும். சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லா உயிர்களையும் தன் நிலைக்கு உயர்த்துவதாக சொல்லப்படுவது தான் இந்த கொடி ஏற்ற தத்துவம். சாமி எல்லா உயிர்களையும் தன் நிலைக்கு உயர்த்தணும் தானே சாமி பேராசைப்படுறாரு. பேராசை வாரியனை பாடுதுந்தான் அம்மானாய்ங்கிறார். அப்போ எல்லா உயிரும் அதுக்கு தான் இந்த கொடி ஏற்றுறதுல அந்த காரணம் தான். அது ஆன்ம நந்தி அப்படி மேலே ஏற 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 சாமிக்கு நேராக வந்துடும். அந்த விமானத்துக்கு நேரம் அந்த கொடி இருக்குமா, உடனே அந்த உயிரானது தன் நிலைக்கு உயர்த்துறதும் சாமி என்ன செய்யறாரு? தன்னுடைய பேருங்கத்தை அந்த உயிர்களுக்கு கொடுக்குறாரு. அதுதான் அந்த கொடிமர தத்துவம். அதுக்கு எந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க? இந்த இடவக்குறியை தான் பயன்படுத்துறாங்க. அது எந்த வகை நந்தி? ஆன்ம நந்தி என்று பெயர். ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்கேன், சிவன் கோயிலில் எத்தனை வகை நந்தி இருக்கும்? 7 வகை நந்தி. அதில் ஒன்று தான் ஆன்ம நந்தி. அந்த ஆன்ம நந்திக்கு தான் பிரதோஷம் நடத்துவார். நாளைக்கு பிரதோஷம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. சரிங்களா? சரி, நடந்த விஷயம்னா ஆணி மகத்தனை இன்னும் 20 கடைசி போகும். கடைசி ஏன்னா ஆணி திருமஞ்சனத்துக்கு வரும். உடனே இரவாகி அரக்கன் கருமையாக கையினை குறைப்பவன் போல கதிரவன் தன் கிரகங்களிலிருந்து கைகளை நீட்டி தோன்றினான். அப்பொழுது வாயில் திறப்பவர்கள் வடக்கு வாயிலும் கதவிலே இடவக்குறி பொறிக்கப்பட்டிருந்ததை கண்டு ஐயுற்றன். எல்லாம் வந்து பார்க்குறாங்க, இடவக்குறி பூச்சிருக்கு, எல்லாம் மீன் குடி தானே இருக்கும், இப்படி இடவக்குறி பூச்சிருக்குன்னு உடனே அரசட்ட போய் எல்லாம் போய் சொல்ல போகிறாங்க. எல்லா வாயிலும் போய் பார்க்காங்க, அதில் இப்போ இடவக்குறி பூச்சிருக்கு.
அவ்விடங்களில் தான் தோற்றுவித்த கயல் முத்திரை பிறழாமல் இருப்பதை கண்டனர். இது மற்ற இதிலெல்லாம் கயல் முத்திரை மீன் முத்திரை இருக்குது. ஆனால் அந்த வடக்கு வீதியில் மட்டும் என்ன இருக்குது? இந்த நந்தி இடபக்குறி. இது யாதார் விளையுமோ என்று அஞ்சு குலக்கூட பாண்டியன் முன்னே சென்று அரசே போட்டி நமது வடக்கு வாயிலின் கதவின் கடி இட்டிருந்த மீனக்குறியை மாற்றி இடபக்குறியினை இட்டவர் யார் என்று அறிகிறோம் என்று அந்த காவலர்கள்லாம் சொன்னாங்க. சாமி யார் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கள்லாம் போய் சாமி பற்றி சொன்னாங்க. இது ஒரு அற்புதம் என்று மாயை செய்த வல்லவர் யார் என்று அறிகிறேன் என்று அரண்மனையை அடைந்தான். அவன் அன்று பகல் முழுவதும் உணவை நீக்கி இரவிலும் உணவின்றி ஒரே அதே சிந்தனையாக இருக்கான். இந்த இடவுக்குறி யார் குடிச்சிருப்பான், யார் குடிச்சிருப்பான்னு அதே சிந்தனையாகவே இருக்கான். யாருக்குமே ஒன்று திடீர்னு ஒன்று நடந்தால் என்ன ஆயிரும், அதை பற்றி சிந்தனையாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு ஆள் ஒன்று பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், இந்த மனசு இப்படி பேசிவிட்டானே, மனசு இப்படி பேசிவிட்டானே, அன்னைக்கு கூட தூங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதை பற்றியே சிந்தனைகளாகவே இருக்கும். மறுநாள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த தீர்வு அப்போ இதுக்குத்தான் அவங்க சத்தம் போட்டாங்களா, அப்போ நான் என்னவோ நினைச்சேன், நைட்டு முழுக்க தூங்கவே இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லாமல் அதே போல் இவருக்கு எப்படியே தூக்கமே இல்லை. இதை யார் செஞ்சிருப்பான்னு அவருக்கு அவரே ஐயம். உடனே படுக்கை வெறுத்து கவலை மிகுந்தவனாய் தரையின் மீது படுத்து நித்திரை செய்தான். உடனே தரையில் விழுந்து நித்திரை செய்தான் குலக்கூட பாண்டியன். அன்று இரவு சிவபெருமான் குலக்கூட பாண்டியன் கனவில் தோன்றி அருளி, பாண்டியனே, ஆத்தி மாலையை அணிந்த சோழன் உள்ளத்தில் நிறைந்து வலிந்த அன்பினாலே காஞ்சியில் உள்ள காடெல்லாம் வெட்டி நாம் இடத்தும் பக்தியாய் விதையை விதைத்தவன். அவன் இங்கு வந்து நம்மை வணங்க விரும்பினான். நான் இந்த வடக்கு வாயிலை திறந்து அவனை உள்ளே அழைத்து கொண்டு வந்து தரிசனம் செய்வித்தோம். அந்த பாண்டியவன்கிட்ட சாமிக்கிறார், அவன் உன்னளவுக்கு என்ன செய்யறான், அவன் சிறந்த பக்தியாக இருக்கான். அதனால் நான் என்ன செஞ்சேன், அவன் வடக்கு வாயிலாக கூட்டு வந்து அவன் தரிசனம் செய்வித்தோம் அப்படின்னு சாமி அந்த குலக்கூட வாங்கி கனவுல சொல்கிறார் சாமி. பிறகு அவனை மீண்டும் அனுப்பிவிட்டு பின் தாளிட்டு தன் இடவுக்குறியை இட்டோம் என்று திருவாய் வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் அவனை விட்டுட்டு நான் இடவுக்குறியை நான் தான் படித்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. உடனே குலக்கூட பாண்டியன் விழித்திருந்து ஐயரவில் இருந்து நீங்கி அஞ்சி வேர்த்து உடல் பூரித்து பல பாக்களிலையும் உடனே பாடல் பாடுறான் சாமிகிட்ட. அதை பாக்கல்னா பாடல்னு அர்த்தம். பாடி சோமசுந்தர கடவுளை துதித்தான். ஏன்னா கனவுல சாமி என்ன செய்கிறாரு, அவருக்காக தோண்டி சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு சோழ மன்னனுக்கு சாமி இப்படி பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஒரு கருணை கடல் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியக்கிறான் சாமி. நல்ல சாமிக்கு இப்போ என்ன இந்த கருத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே பொது. அது சேரனாக இருந்தாலும் சரி, சோழனாக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அருளை தான் சிவபெருமான் கொடுப்பார் என்பது இந்த புராணத்தில் நமக்கு நல்லா தெரியுது. பாண்டியர்களுக்கு மட்டும் அருள் கொடுக்க மாட்டார். பாண்டியர்கள் மட்டும் சிவலோகம் கிடையாது, தமிழ்நாடே சிவலோகம் தான். ஆனாலும் பாண்டியனோட சிறப்பு சொல்லும்போது என்னென்னா, சாமி இங்கே வந்து ஆட்சி புரிந்ததுனால நமக்கு சிவலோகம் சொல்கிறோம். ரெண்டாவது அந்த வடகுண பாண்டிய மன்னனுக்கு சிவலோகத்தை இங்கே வரவழைத்ததுனாலும் நம்ம இந்த பாண்டிய நாடு சிவலோகம்னு சொல்கிறோம். அப்போ மற்ற நாடெல்லாம் சிவலோகம் கிடையாதுன்னா, மற்ற நாடு நம்ம தமிழ்நாடு நமக்கு சிவலோகம் தான். ஆனால் சிறப்பு செய்வதற்காக பாண்டிய நாடை நம்ம சிவலோகம்னு சொல்கிறோம். இப்போ சோழ மன்னனுக்கும் சாமி காட்சி கொடுத்தாருன்னா அப்போ அவனை வந்து வெறுக்கலை, அவனுக்கும் அதே அருளை தான் செய்கிறாரு. இப்போ சேர மன்னனுக்கு சேரமான் பெருமான் சேரமான் தான் இருந்தார், அவருக்கும் அதே அருளை தான் சாமி செஞ்சார். சிவபெருமானை பொறுத்தளவுக்கு எல்லா உயிர்களும் ஜாதி மத வேதம் எதுவுமே சிவபெருமானுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அது இந்த புராணத்தில் நமக்கு நல்லா தெரியுது. இந்த புராணம் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, சோழ மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்கிறாரு, சாமி ஆச்சு. ரெண்டு பேரும் பகைமை பூண்டு இருந்தாலும் கூட என்ன செய்கிறாரு, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிறார் சாமி. பூரித்து பல பாக்களையும் சோமசுந்தர கடவுளை பார்த்து துதித்தான். அன்பு வெளிவந்து சிவபெருமானின் மாட்சிமையை நோக்கி நினைக்கும் தோறும் இடையராது சுரந்து எழுகின்ற அற்புத வெள்ளமும் சிவானந்த வெள்ளமும் தன்னை கொள்ளை கொள்ள தன் அரவணையிலிருந்து நீங்கி சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடலை யாவருக்கும் தெரிவித்து அவர்களையும் தன்னை போலே பேருந்து வெள்ளத்தும் இந்த பூரா சாமிகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அதாவது சாமி வந்து சொன்னார், இது வந்து சோழமன் வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கான், சாமியை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, வடக்கு வயலில் கூப்பிட்டு வந்திருக்காரு, இடப்புக்குறியை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தண்டரை அடித்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். சாமியுடைய புகழப்பான் சொல்லி மக்களையும் என்ன செய்கிறான், பேரின்பத்தில் ஆழ்த்துறான் மன்னன். ஏன்னா அப்படி அவன் அனுபவப்பட்டதுனால எப்பயும் நம்ம அனுபவப்பட்டதை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆயிரும், சாமி பன்னிக்குட்டி பால் கொடுத்தாரான். பெருமாள் எப்படி அவர் கருணை கடலாச்சே, அவருக்கு பன்னிக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டாரான், அவர் கருணைமா கடலாச்சே. அவருடைய புராணத்தை எடுத்து நான் மற்றவங்க பேசும்போது எப்படி இருக்கும், சாமியுடைய புகழை சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த இன்பம் கிடைக்கும். நல்ல குணம் கிடைங்க. கோடீஸ்வரருக்கு கூட இந்த ஒரு இன்பம் கிடைக்கவே கிடைக்காது.
எவ்வளவு பண வசதி இருந்தாலும் இந்த மாதிரி சாமியை போல கேட்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது எத்தனை பெரிய கோடீஸ்வரர் கூட கிடைக்கவே கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு இன்பம் ஆனந்தம் இன்பம் கூட கிடையாது. சிவபெருமானுடைய புகழை கேட்க கேட்க உள்ளுக்குள்ள நீங்கள் ஏங்குவீங்க. அந்த புராணத்தை கேட்க கேட்க ஏங்குவீங்க. அதுதான் ஆனந்தம். இன்பம் ஒரு நிமிஷத்தில் வந்து டக்குன்னு போயிடும். இதை நீங்கள் நைட்டு உட்காந்து சிந்திப்பீங்க. புராணம் இன்னைக்கு எடுத்தாங்க, சாமி எவ்வளவு பெரிய கருணை கிடைக்கும். சோழமன்னருக்கு காட்சி கொடுக்குறாரு, பாண்டியருக்கு காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் ஒரே போல அருள் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? இரவு உட்காந்து சிந்திப்பீங்க. புராணத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. சாமி எல்லாருக்கும் பொது என்பது தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்க. அப்படி சிந்திக்க சிந்திக்க நமக்கு உள்ளுக்குள்ள ஆனந்தம் தெரியுது. அற்புதத்தையும் இதில் மட்டும் உண்டோ அன்போடு தன்னை ஐந்தெழுத்தில் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் கற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுடையும் கற்பக கோயிலும் முழுதுமாவும் தங்கி கொண்டு சொல்லிட்டு சாமியிட்டு எது வேணாலும் கிடைக்கும். கற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் அடியாரில் விருப்பப்பட்டால் என்ன வேணாலும் கொடுத்துட்டே இருப்பார் சாமி. உடனே சொல்லியிருக்கு, திருமுறையில் சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. எது கேட்டாலும் சாமி கொடுப்பாரு. கற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும், சாமி எனக்கு ஒரு மாளிகையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சாமிகிட்ட போய் நீங்கள் சொற்பொழிவில் சொல்லியிருக்கீங்க, சாமி பற்பத போய் பைம்பொன் மாளிகையும் அவர் கேட்டால் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருக்கேன், கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு பிரிவு வரும். பரவாயில்லையா? நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு சாமி எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனால் அது பிறவி அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். அது இந்த பிறவியில் தான் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அதுக்கு கேரண்டி சிவபெருமான் கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அவரையே கேளுங்கன்னு சொல்கிறோம். அவரே கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தானாக வரும். பிரச்சனைகளும் அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நம்ம வீட்டில் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சாமி மேலே போட்டு அன்பு செலுத்துங்க. அது நம்முடைய மனக்கவலையெல்லாம் சிவபெருமான் போக்கிறார். நம்ம எதுக்காக மனக்கவலைப்படுறோமோ அந்த மனக்கவலையை சிவபெருமான் போக்கியார். நீங்கள் அன்பு மட்டும் அவர்கிட்ட வைங்க, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். இப்போ நேற்று சொன்னோம், அட்டமா சித்திகளை பெற்றும்போது நம்ம என்ன சொன்னோம்? இவங்கெல்லாம் கேட்டு எல்லாம் சாமிட்டு அட்டமா சித்தியை கொடுன்னு கேட்டாங்க. ஞானிகள் என்ன பண்ணாங்க? சிவபெருமான் மேலே அன்பு தான் வச்சாங்க. அட்டமா சித்தி தானாக வந்துச்சு. இறந்தவங்களாம் உயிர் பிச்சு இழ வச்சாங்க. நேற்று சொன்னோம்ல, அது எதனால் வந்துச்சு? சாமி மேலே அன்பினால் அட்டமா சித்தி வந்துச்சு. அது எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு சாமிகிட்ட போய் கேட்டதுனால என்னாச்சு? கல்பாறையை போய் கிடந்தாங்களா யாரு? அந்த காட்சியை கேட்டதுனால என்ன ஆச்சு? கல்பாறையை கிடந்தாங்க. சாமிகிட்ட எதை கேட்கணும் ஒரு மிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம எதை கேட்கணும்? அவர் மேலே அன்பு ஒன்றை மட்டுமே கேட்கணும். கேட்டால் மற்றதெல்லாம் தானாக வந்துச்சு. அப்படிதான் நம்ம புராணம்லாம் சொல்லுது. சரி, அப்படி எல்லா மக்களெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினா அந்த குலப்புட பாண்டியன். பின்பு குலப்புட பாண்டியன் தன் மகன் ராஜேந்திர பாண்டியன், அவருடைய மகன், அவனுக்கு ஒரு மகன், அவன் பேர் என்ன பேர்? ராஜேந்திரன். இப்போ குலவம்சம் பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக ஒவ்வொரு மன்னராக கரெக்டாக தோன்றாங்க. ஒவ்வொரு வம்சத்துலேயும் ஒரு ஆண் மகன் கரெக்டாக பிறக்கிறாங்க. பெண் எங்கேயுமே பிறக்கல. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அந்தந்த பாண்டியனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் கரெக்டாக இப்போ அடுத்தது ராஜேந்திர பாண்டியன் பிறக்கிறான். வெண்குற்ற குடையையும் செங்கோலையும் அரசு முடியையும் அழித்துவிட்டு கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானின் திருவடி மலரை தனது முடியில் அணிந்து விண்ணுலக ஆளும் அரசுரிமை பெற்றான் இந்த குலப்புட பாண்டியன். விண்ணுலக ஆளும் அரசுரிமைனா என்ன அர்த்தம்? சிவபதம் அடைந்தான்னு அர்த்தம். விண்ணுலக போய் ஆளக்கூடிய தகுதி வருதுன்னா ஒரு சிவகணங்களில் ஒரு ஆளாக இவரும் போயிருக்கிறாரு இந்த குலப்புடம். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லாரும் சிவபெருமானுக்கு பொதுவாக உள்ளது. இந்த இடவுக்குரிய இதை விடை இலச்சினை இட்டப்படணும்னு அர்த்தம். விடைனா காலை வாங்கணும். அந்த இடமும் இலச்சினம்னா சின்னம்னு அர்த்தம். அந்த சின்னத்தை சாமி என்ன செய்கிறாரு? பொறிச்சு அதில் இடுறாரா? அதனால் விடை இலச்சினை இட்டப்படலாம் அப்படின்னு இதுக்கு செய்யும். எதுக்கு? அந்த இடவுக்குரிய ரொம்ப முக்கியமானது. நந்தி, நந்தி நாமம். நந்தி யாருடைய பேர்? நந்தி நாமம் வச்சுவாரு. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏற்றினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை சொல்லும்போது எப்படி இருக்கு? அவர் ஆறா அமுது, திகட்டாத அமுது. மற்ற இந்த உலகம் அமுதெல்லாம் என்ன ஆயிரும்? ஒரு நிமிஷத்தை திகட்டிடும். சிவருவன் நினைக்கும் போது அமுதம் ஊறிக்கிட்டே இருக்கும். ஊறுறதுக்கும் திகட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் சொன்னாரு, தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். மூணாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுக்கிறது. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாயா, நீ ஒருத்தன் தான் வேணும். சாமி எப்படிப்பட்ட நீ தித்திக்கும் சிவபெருமான். நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எழுப்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும்
குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கொத்தும். எப்படி சொல்றாரு பாருங்க. மற்றதெல்லாம் திகட்டிடும், இது நினைக்கும் தோறும், காண்ற நேரம், பேசுற நேரம் அது ஊறிக்கிட்டே இருக்கும். அமுதம் கூட ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் நினைச்சா கூட ஊருமா. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் முருவரியோம் சித்தாய் சித்தற்கே சென்றுதாய் கொத்தும். சட்டோ அப்படின்னா அப்படி நினைக்கும் போதே ஒரு செகண்ட் நினைச்சாலே சாமி அப்படியே அமுதமாக ஊற ஆரம்பிச்சுருவாங்க. சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை. அந்த இடத்துல சங்கரன் ஒரு வார்த்தை கூடாது. ஏன் அப்படின்னா மனதுக்கு சுகத்தை கொடுப்பது யாரு? அந்த சங்கரன் என்கிட்ட நாம். சங்கரன்னா சுகத்தை செய்வோம். நினைக்க தட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரையும் சித்தாய சித்தற்கே சென்றுதாய் கொத்தும்பி என்று நமக்கு நல்லா சொல்கிறாங்க. அதனால் இந்த புராணம் நமக்கு என்ன சொல்லுது? இறைவன் எல்லாவிற்கும் பொது என்று நமக்கு உணர்த்துகின்றது என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து நீங்கள் இந்த திருவள்ளியாளர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை செய்யும். நாளைக்கு தண்ணீர் பந்தல் வைக்கப்படணும். சாமி எங்கே தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு, எதுக்காக வைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு ராஜேந்திர பாண்டியனுடைய கதையை நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி நாளைக்கு பிரதோஷம் 6 காயிரம் நாளைக்கு முடியாது. அதுக்கு நாளைக்கு கொஞ்சம் நான் அடி 5:30 அப்படி வந்து சரி ரைட்டு நாளை கழிச்சு பார்த்துக்குவோம். புதன்கிழமை தொடர்ந்து சிறுவனை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உதவி சிறந்து திருவிளையாடல் குழந்தை கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்தோம். சித்தம் விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல உன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற உறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயில் தீர குளிர் மாலையின்க நனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மதிவானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியான மழைவாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அது தீரா அறிவாளறிந்தும் இருதாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்வேலவன் அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த கைலாய உடம்பு சிவஞான போது ஈகாட்டும் என்னை பயிர்வாயும் வேண்டாம் தங்கதிக்கோர் மெய்ஞான பானுவாய் உயிராரும் வெளியில் திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மறுபடியும் திருவாளர் மெய்கூறி தலைக மாது பையம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே வான்முகில் வளாது மிக மணிபலம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது இருவாள் 4 முறை அரங்கள் உங்க நற்றவும் எழுமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரக நம பார்வதி பதையே